போன வாரம் கடைசியாக படித்த வசனம் இதுதான் நினைக்கிறேன். வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் போதும். அப்ப திருடன் எதுக்கு வருகிறான் அப்படின்னா, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், திருடவும் வருகிறான். ஆமென் சொல்லாமா? அப்ப அவன் வந்து அநேக காரியங்களை அவன் திருடுகிறது மூலமாக, அவன் கொள்ளுகிறது மூலமாக, அவன் அழிக்கிறது மூலமாக, அல்லது நம்ம வாழ்க்கையில சில அவன் தீமையான காரியங்களை செய்கிறது மூலமாக ஏற்கனவே நம்முடைய மனதுல அநேக அரண்களை அவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லாமா? நான் திருப்பி சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த எல்லா தீமையான உங்களை பாதிப்பு உண்டாக்குற அநேக செயல்கள், எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில சந்தித்திருக்கிறான். அதை சந்திக்கிற அந்த சூழ்நிலை நிமித்தமாக உங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு மனப்பான்மை அல்ல மனதுல ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ எண்ணங்கள், ஏதோ சிந்தனைகள் உங்க வாழ்க்கையில அது பதிந்திருக்கும். ஆமென். அதை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு? பிசாசு. அப்ப உங்க வாழ்க்கையில பார்த்த, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த, நீங்கள் அனுபவித்த அநேக செயல்கள் மூலமாக அநேக எண்ணங்களை அவன் ரொம்ப ஒரு தீவிரமாக அல்லது அரண்களாக உங்களை இதயத்தில் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லாமா? அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் தான் உங்க வாழ்க்கையில தடையாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? சத்தமலையிலே சொல்லுங்க. அப்ப அது எல்லாம் எப்படி நாம் தகர்த்தறிகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தினாலே மட்டுமே அதை நான் தகர்த்தறிய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிய 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 சத்தியத்தின்படி வாழ 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 நாம் அந்த அரண்களை நாம் நிர்மூலமாக்க முடியும். ஆமென் சொல்லாமா? வாசிங்க ஒரு வசனம், நம்மள தெரிந்த வசனம் தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். போதும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியத்தை அறிய 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 சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் என்னோடு கூட வருகிறீர்கள்? அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில சத்தியத்தை தெரியும். சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா சத்தியத்தை யாரும் என்ன செய்யல? அறியவில்லை. சத்தியத்தை என்ன செய்யல? அறியவில்லை. சத்தியத்தை நாம் அறிய அறியதான் சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கவனிங்க, ஒருவனுக்கு வியாதி வருது அப்படின்னா, இந்த வியாதி அவனை துன்பப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவர் சமூகத்துல நாம் விசுவாசித்து, என்னுடைய எல்லா பலவீனங்கள், வியாதிகள் ஏற்கனவே கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்துல சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால நம்ம என்ன செய்யறோம்? குணமாகிறோம் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரில் ஒப்பு கொடுத்து நாம் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது நாம் விசுவாசிக்கிறோம், இந்த வியாதியை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இந்த வியாதி எனக்குள்ள வருவதற்கு என்ன இல்லை? இடம் இல்லை. இப்ப சத்தியம் தெரிஞ்சு, சின்ன சத்தியம், நான் சுமக்கிற, நான் அனுபவிக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதியை ஏற்கனவே சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார்னா நான் சுமக்க தேவை இல்லை. அப்ப தேவையில்லாத ஒன்றை நான் என்ன செய்யறேன்? சுமக்கிறேன். அப்ப இந்த வியாதியை பார்த்து நாம் சொல்ல முடியும், இந்த வியாதியே, இந்த பலவீனமே நான் சுமக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு சுமந்து தீர்த்ததை நான் சுமக்க தேவையில்லை. ஆனபடினால இந்த வியாதியே என்னை விட்டு என்ன செய்யும்? நீங்கி போ இயேசுவின் நாமத்துல என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, தைரியம் உண்டு. ஆமென். அப்ப இந்த வியாதி நம்ம போனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த வியாதி அதே பலவீனம் வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? அதைரியப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நாம் பயப்படக்கூடாது. நாம் திருப்பி என்ன செய்யணும்? எழும்பி போராடணும். அப்ப சத்தியம் என்ன? என்ன சத்தியம்? சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியும்? இயேசு எனக்காக வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுங்க. தெரியும்.
அந்த தெரிந்த சத்தியத்தை நாம் அறியணும். அதை நம்ம எப்படி அறியணும்? அந்த வியாதி நமக்கு வரும்போது நம்ம உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால விசுவாசத்தில் அறிக்கை செய்து போராடி அந்த வியாதி துரத்தும் போது இப்ப தெரிஞ்சிச்சு, இந்த வியாதி எனக்கு வருவதற்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? சத்தியத்தை அறிஞ்சேன், சத்தியத்தை செயல்படுத்தினேன். நான் சத்தியத்தை என்ன செஞ்சேன்? என் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அந்த சத்தியத்தினால எனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆமென். நல்ல கவனிங்க. பிசாசு சத்தியத்தை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கவனிங்க. என்ன கவனிக்கணும்? எல்லாரும் நினைத்தான் பார்க்கணும், கீழே பார்க்க கூடாது. எல்லாரும் என்னோட முகத்தை தான் பார்க்கணும். பிசாசு சத்தியத்தை தெரிய விட்டுருவான், படி 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 விட்டுருவான். ஆனா சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். ஆமென். அப்போ ஒரு சத்தியம் நம்ம நாலேஜ் இருக்கு, என்ன இருக்கு? சத்தியத்தை பற்றிதான அறிவு இருக்கு. வசனம் தெரியுமா? மனப்பாடமா தெரியுங்க. ஆனா வசனத்தை நீ அறிந்திருக்கிறீர்களா? வசனத்தை அறிந்திருக்கிறீர்களான்னு தெரியாது. வசனம் மனப்பாடமா தெரியும். வசனம் மனப்பாடமா நமக்கு தெரியும். எத்தனை சத்தியம் கேட்டிருப்போம், எத்தனை வசனத்தை கேட்டிருப்போம். அப்ப எல்லாம் மனப்பாடமா தெரியும். ஆனா என் வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில அந்த வசனங்களை அனுபவபூர்வமாக நான் அறிந்திருக்கிறேனா அப்படின்னு இல்லை. திருப்பி சொல்லட்டுமா? அந்த வசனத்தின் நடைமுறை வாழ்க்கையில அனுபவபூர்வமாக நான் அந்த வசனத்தின் சத்தியத்தை நான் அனுபவித்திருக்கிறேனா? இல்லை. அதான் பிரச்சனை. அம்மையை சொல்லுங்க. நீ பிசாசு என்ன செய்யற அப்படின்னா, வசனத்தை தெரியும் உனக்கு. ஆனா வசனத்தை நடைமுறை வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு, சத்தியத்தை வாழ்க்கையில அதை அனுபவபூர்வமாக அனுபவிப்பதற்கு அவன் என்ன செய்யல? விடுவது இல்லை. அதற்கு ஏற்ற அநேக அரண்களை நம்முடைய இதயத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போன வரைமே சொன்னேன், யானை பெரிய யானைக்கு சங்கிலி போட்டு கட்டி பெரிய மரத்துல கட்டி வச்சுட்டு அந்த யானை என்ன செய்யும்? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருந்து பழகிடும். அப்ப என்னுடைய கால் கட்டப்பட்டிருக்கு, நான் இந்த எல்லையை தாண்டி போக முடியாது, என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்று சொல்லி அந்த யானையினுடைய அந்த மூளையில அது பதிந்து விடுகிறது. அப்போ அந்த சங்கிலி அவுத்துட்டு ஒரு சின்ன நூலை போட்டு அந்த மரத்தோட கட்டிட்டா போதும், அந்த யானைக்கு தெரியும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படி பட்டிருக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். என்னால் இதை தாண்டி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நூல் தாங்க கட்டி இருக்கு. யானை அதை ஈஸியா என்ன செய்யும்? அதை அத்துட்டு வந்துடும். இல்ல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த யானைக்கு தெரியாது, நூலுக்கு தெரியாது. யானைக்கு என்ன தெரியாது? இது நூலு என்ன செய்யாது? தெரியாது. அது இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கு? சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருக்கிறது. பாரக்குடா அப்படின்னு ஒரு மீன், ஒரு வகையான மீன் இருக்கு வெளிநாட்டுல. அதுக்கு ஒரு பேர் பாரக்குடா அப்படிங்கிற மீன். அந்த மீன் எப்படிப்பட்டதுன்னா, அது தொட்டியில, மீன் தொட்டில் வளர்க்கிற ஒரு மீன். மீன் தொட்டில் வளர்க்கும் போது எந்த மீனை போட்டாலும் அது என்ன செய்யும்? சாப்பிடும். அப்படி விழுங்கிடும். ஒரு மீனை அங்க உள்ள போட முடியாது. உடனே அந்த ஒரு நபர் என்ன செய்தார்? அந்த மீன் வாங்கி அந்த மீனுக்கு இடையில என்ன செஞ்சான்னா, ஒரு பெரிய ஒரு கண்ணாடி அந்த தடுப்பை அந்த மீனுக்கு இடையில வச்சுட்டு அந்த இன்னொரு பாதி தொட்டியில மற்ற மீன்கள் என்ன செஞ்சாரு? போட்டார். உடனே அந்த மீன் பார்த்த உடனே அந்த மீன் தெரிஞ்சது, அந்த கண்ணாடி வழியா எனக்கு வேண்டிய உணவு அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சது? நேரம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு அப்படியே போச்சு. ஆனா இடையில இருக்கிற கண்ணாடியில என்ன செய்யுது? அது மோதினது. கண்ணாடியில மோதிடுச்சு. மோதினா அதை சும்மா விடுமா? திருப்பி என்ன செய்யுது? மோதிக்கொண்டே இருக்கிறது. பல நாள் மோதனுக்கு அப்புறம் அது புரிஞ்சிச்சு, இது என்னால தாண்டி போக முடியாது, என்னால அந்த மீன்கள் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அந்த அந்த மீனுடைய மனதுல அல்லது மூளையில பதிந்து விட்டது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓனர் என்ன பண்ணாரு? அந்த கண்ணாடியை தடுப்பை என்ன செஞ்சாரு? எடுத்துட்டாரு.
எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கல, இந்த மீன் போய் சாப்பிடுதான்னு பார்க்கலான்னா அது என்ன செய்யல, போகவே இல்லை. ஏன்னா அந்த மனசு அந்த மீனுடைய மூளையில என்னால இது இந்த எல்லையை தாண்டி போக முடியாது. அது என்னதான் பசித்தாலும் அது என்ன செய்யல, போகவே இல்லை. சொல்லுங்க, நீங்க பிசாசு பொய்யான எண்ணங்களை உள்ள நமக்குள்ள புகுத்தி அநேக அரண்களை ஏற்கனவே பெருசா வச்சிருக்கிறான். மதிலை போல, கோட்டை சுவரை போல அரண்களாக அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்ப சாத்தான் போயிட்டான். சாத்தான் நமக்குள்ள இப்ப இல்ல, சொல்லுங்க. ஆனா அவன் ஏற்படுத்தி இருக்கிற பொய்யான அந்த பொய்யாக இருக்கிற அரண்கள் நம்மை இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறது. சூழ்நிலை வரும்போது, நாம் பல விஷயங்களை சந்திக்கும் போது நாம் என்ன செய்யறோம், பயப்படுகிறோம். நாம் என்ன செய்யறோம், பயப்படுகிறோம். இது நடக்குமா, இது ஆகுமா, இந்த சூழ்நிலை மாறுமா, எனக்கு நன்மை உண்டாகுமா, நமக்கு பெருக்கம் உண்டாகுமா, நமக்கு ஆசீர்வாதம் வருமா, நமக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்குமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அவிசுவாசப்படுகிறோம், பயப்படுகிறோம். அந்த பயப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இந்த பயத்தை சொல்லிக் கொடுத்தது எது? சொல்லுங்க. ஏற்கனவே உள்ள சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அரணான எண்ணங்கள். ஆமீன் சொல்லுங்க. சத்தமாளிலே சொல்லுவோமா? அப்ப அரண்ணான எண்ணங்கள் தான் அந்த ஏற்கனவே நமக்கு உள்ள இருக்கிறபடினால நாம் ஆண்டருக்காக எழும்பி விசுவாசத்துல செயல்படக்கூடாதபடி, விசுவாசத்துல ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்ம இருதயத்துல ஏற்கனவே மனப்பான்மைகளாக எண்ணங்களை அரண்களாக பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் என்ன செய்தார்கள் அப்படின்னா, 5 கோடீஸ்வரர்களை அவர்கள் செலக்ட் பண்ணார்கள். அதே போல 5 தரித்திரர்களை, வீடு வாசல் இல்லாத பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்து 5 தரித்திரர்களை செலக்ட் பண்ணார். கவனிங்க கவனிங்க. இந்த 5 கோடீஸ்வரர்களை, பணக்காரர்களை, பெரிய ஆள்களை என்ன கொண்டு வந்து என்ன எல்லா ஆஸ்திகளையும் பணங்களை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இந்த 5 பேரை நடுத்தவள் விட்டாங்க. அவங்க யாரு? 5 பேர் யாருங்க? பயங்கரமான கோடீஸ்வரங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தவள் விட்டாங்க. கவனிங்க. சில வருஷம் ஆனோன்னு இந்த 5 பேர் நடுத்தல் விட்டவங்க திருப்பியும் அந்த 5 பேர்ல சில 3-4 பேர் என்ன செய்யணும், திருப்பி கோடீஸ்வரனா மாறிட்டான். புரிஞ்சுதா? திருப்பி என்னட்டான், கோடீஸ்வரனா மாறிட்டான். யாரு திருப்பி பிச்சை எடுக்கிற நிலைமையில என்ன செய்யல, அவங்க வாழல. ஆனா இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில ரொம்ப தரித்திர நிலைமையில இருந்து கொண்டு போய் பெரிய பணம் ஆஸ்திகள் விட்டு அது பெரிய கோடீஸ்வரனாக உட்கார வச்சோன்னு இன்னும் சில வருஷங்கள்ல திருப்பி என்ன செஞ்சான், கடன் உடனே எல்லாம் பட்டு வாங்கி என்ன செஞ்சான், திருப்பி என்ன செஞ்சான், நடுத்தருக்கு வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ பேசுற மாதிரி இருக்குதா? புரியுது என்ன சொல்றது? இது நடந்த, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த கோடீஸ்வரர் இருந்தவர்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்க திருப்பியும் அந்த ஒன்றுமில்லா நடுத்தல் விட்ட போது அவங்க அப்படியே மனம் முடிந்த செய்யல, போகல. இப்ப அவங்க கையில ஒண்ணு இல்லதான், அவங்க இருந்த முதல்ல இருந்த பணமோ ஆஸ்திகளோ வீடு வாசல் ஒண்ணு இல்லதான். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருந்தது, ஒரு மனப்பான்மை இருந்தது. நான் இப்படியே வாழ்வதற்காக நான் வாழ போறதில்ல, நான் இழந்து போறதை திருப்பி என்ன செய்ய போறேன், நான் பெற்றுக்கொள்ள போறேன் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணினான். அவன் போராடினார்கள். சில வருஷங்கள்ல திருப்பி என்ன செஞ்சாங்க, ஒருவேளை அந்த பழைய நிலைமைக்கு, பழைய கோடீஸ்வரர் நிலைமைக்கு வராட்டையும் கூட சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் அந்த தரித்திர நிலைமையிலிருந்து கொஞ்சம் படி உயர்ந்து 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 நல்ல ஒரு ஸ்தானத்துல வந்துட்டாங்க. ஆமென். ஆனா இந்த தரித்திர நிலைமையில இருந்த அந்த 5 பேர் கொண்டு வந்து கோடீஸ்வரனா உட்கார வைத்து கூட சில வருஷங்கள்ல எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரல் வந்து திருப்பி பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா சொல்றது?
அப்ப இவர்களை, அந்த கோடீஸ்வரர்களை திருப்பி கோடீஸ்வரனை மாற்றுறது எது? அவங்ககிட்ட இருந்த ஒரு எண்ணம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்படி நம்முடைய மனப்பான்மை எந்த வண்ணமா இருக்கிறதோ அந்த வண்ணமா தான் இருப்போம். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்க மனப்பான்மை எப்படி இருக்குதோ, அப்ப எதை மாத்தணும்? உங்க மனசை கிளியர் பண்ணணும். உங்கள் இதயத்துல காணப்படுகிற பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரண்களை நாம் முதலாவதாக மாற்ற வேண்டும். மனப்பான்மைகளை மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? கோடீஸ்வரன் திருப்பி எங்க கொண்டு வச்சாலும் என்ன செய்வான்? அவன் எப்படியும் முயற்சி பண்ணி மேல வந்துடுவான். எத்தனை லட்சம் பணம் கொடுத்தாலும் உங்க மனப்பான்மை மாறலைன்னா அதை வைத்து உங்களால சரியான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் எதை மாற்ற விரும்புகிறார்? ஏன் என் வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கவில்லை? ஏன் நம்மை நம்பி ஆண்டவர் ஏன் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு? நம்ம நம்பி ஏன் மேன்மைகளை கொடுக்க மாட்டேங்கிறாரு? பதவிகளை கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படின்னா நம்முடைய மனப்பான்மை இன்னும் என்ன செய்யல? மாறவே இல்லைங்க. நம்மை நம்பி கொடுத்தாலும் என்ன இல்ல? பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் புரியுது சொல்றது? நம்ம இன்னும் மாறல. நம் அதிகாரங்களை கொடுக்க விரும்புகிறார், வரங்களை கொடுக்க விரும்புகிறார், தாளந்துகளை கொடுக்க விரும்புகிறார், மேன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க, எல்லாம் கொடுக்க விரும்புறாரு. ஆனாலும் கூட நம்ம அதுக்கு தகுதியான வகை என்ன செய்யணும்? இன்னும் மாறல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மாறணும். நம்முடைய மனது புதிதாக வேண்டும். நம்முடைய மனசு என்ன ஆகணும்? புதுசா மாறணும். புதிய மனதா மாறணும். பழைய மனதெல்லாம் நம்ம அகன்று போகணும். பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் என்ன செய்யணும்? அகன்று போகணும். ஒரு மனுஷனை பார்க்கிற பார்வை மாறணும். ஒரு சூழ்நிலை பார்க்கிற பார்வை மாறணும். ஒரு பிரச்சனையை பார்க்கிற பார்வை என்ன செய்யணும்? மாறணும். ஆமென். நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை பற்றியான மனப்பான்மை என்ன செய்யணும்? மாறணும். உலகத்தை பார்க்கிற பார்வை மாறணும். சாத்தானை பார்க்கிற பார்வை மாறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் மாறாம கர்த்தர் நம்மை நம்பி ஒரு நன்மையும் ஒரு பெருக்கத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. ஒரு எல்லை தாண்டி வளரவே முடியாது. நம்மளால ஒரு எல்லை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா மனப்பான்களை, அரண்களை நாம் என்ன செய்யணும்? உடை தெரிய வேண்டும். உடை தெரிய வேண்டும். நம்மளுக்கு தெரிந்த வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக போதும். இப்போ ஆண்டுகிட்ட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை இப்படி செய்யும், இப்படி மாற்றும், என்னை பெருக செய்யும், ஜெபத்துக்கு பதில் கொடும், இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றும் என்று சொல்லி கொண்டு நிறுத்திட்டு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என் மனசு என்ன செய்யுங்க? மாத்துங்க. என் மனசு என்ன செய்யுங்க? புதிதாக்குங்க. என் சிந்தனையை மாற்றுங்கள். என்னுடைய மனதில் காணப்படுகிற பிசாசு விதைத்திருக்கிற எல்லா அரண்களை என்ன செய்யும்? முதலாவதாக என்ன விட்டு அகற்றி போடும். என்னோட மனப்பான்மை மாற்ற, சிந்தனையை மாற்றும். என்னிட காணப்படுகிற எல்லா எதிர்மறையான எண்ணங்களை முதலாவது என்ன செய்யுங்க? நீக்கி போடுங்க ஆண்டவரே. என் மனசு ஒவ்வொரு நாள் என்ன ஆகணும்? புதிதாகணும் ஆண்டவரே. என் மனது உங்களுடைய மனதை போல என்ன செய்யணும்? மாற்றும். என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனது நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, நம்முடைய புதிதாக மனதை மாறிவிடுச்சுன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இராது. எத்தனை புரியுது? இன்னைக்கு மனசே மாற மாட்டேங்குது. ஆனா கேட்கறத என்ன செய்யணும்? கிடைக்கும்.
ஆனா இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கமே மனம் மாறுங்கள், அதாவது மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டீங்களா? 10 வருஷம் முன்னாடி திரும்பிட்டேன் பாஸ்டர். எப்போ திரும்பியாச்சு. இன்னைக்கு திரும்பினீங்களா? இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் மாறணும், ஒவ்வொரு நாளும் மனப்பான்மை என்ன செய்யணும்? மாற்றிக்கொண்டே இருக்கணும். இந்த சர்ச்சுக்கு வந்தா நீங்க என்ன செய்யணும்? மாறி ஆகணும். மாறாம என்ன செய்வேன்? அப்படியே வந்தவனமா அப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வாரு? ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லுங்க. நீங்க அப்படி நிறைய பேர் அப்படி தீர்மானத்தோடு வருவாங்க. நான் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் மாறவே மாட்டேன். நம்ம மாறி ஆகணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? மாறணும். இன்னும் நிறைய தாழ்வு வரணும், இன்னும் நிறைய பொறுமை வரணும், சார்ந்த குணம் நிறைய வரணும். சொல்லுங்க. நம்மகிட்ட கோபம் எல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். பிடிவாதம் மாறணும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுவாபங்கள் என்ன செய்யணும்? மாறணும். நம்ம மாறாம கர்த்தர் நம்ம ஆசீர்வாதம் கேட்கறது கொடுக்க மாட்டார். நம்முடைய பிள்ளை சரியா கீழ்படுறதில்ல, ஊதாரியா இருக்கிறான், பொறுப்பு இல்லை அப்படின்னா அவனை நம்பி கொடுப்போமா? சொல்லுங்க. நன்மையில் கொடுப்போமா? நீங்களே கொடுக்க மாட்டீங்கல்ல. ஆண்டு சில பொல்லாதல்ல நீங்களே தர மாட்டீங்களா? நான் தருவேனா? ஆண்டு கேட்பாரல்ல. சொல்லுங்க. நம்மே தர மாட்டான், நம்ம பிள்ளைகளுக்கு தர மாட்டோம். சொல்லுங்க. ஆண்டு தருவாரா? தரமாட்டார், தரமாட்டார். கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய மனது புதிதாக வேண்டும். நம்முடைய மனதை என்ன செய்யணும்? மாறணும். ஆமென். அப்ப பிசாசு நாம் இன்னும் பிசாசு நிறைய பேருடைய உள்ளத்துல இன்னும் சூழ்நிலை வைத்து அநேக சூழ்நிலை வழியாக அநேக காரிய சந்தர்ப்பத்தின் வழியாக இன்னும் அநேகருடைய மனதுல அநேக அரண்களை இன்னும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான், இன்னும் கட்டி கொண்டுதான் இருக்கிறான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? தகர்த்தெறியணும். நம்ம மனசு என்னங்கணும்? புதிதாகணும். தேவனுக்கு பிரியம் என்ன, என்னது தேவனுக்கு சித்தம் என்ன, தேவனுடைய நன்மை என்ன, தேவன் எது விரும்புறாரு, தேவன் எதிர்பார்ப்பு என்ன, தேவன் நம்ம எப்படி மனது எப்படி இருக்குன்னு விரும்புறாரு, பைபிள் எப்படி சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்து 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 நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்கணும். என்ன செய்யணும்? புதிதாக்கணும். புதிதாக்கணும். பாத்திரம் வாங்கி உபயோகித்து என்னாச்சு? எல்லாம் பழசாயிடுச்சு. இன்னும் எப்படி புதிதாக்குறது? சொல்லுங்க. விளம்பரம் போடுறான். இந்த சோப்பு வாங்கி, விம் பார் வாங்கி என்ன செய்யுங்க? நல்லா தேய்ச்சி பல புதுசாக மாறிடும். அப்ப வாங்கி நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதயத்தை என்ன செய்யணும்? புதுசா மாத்தணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வேதத்துல அநேக மனப்பான்மைகளை பைபிள்ல எழுதி இருக்கிறது. அந்த சில மனப்பான்மைகளை நாம் படிக்கலாம். 7 வகையான மனப்பான்மையை நாம் பைபிள் வசனத்திலிருந்து, வேதத்தின் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். முதல் காரியம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 5:15. மனப்பான்மைகள் அப்படின்னு நீங்க ஹெட்டிங் போட்டுங்க. மனப்பான்மைகள். இயேசுவினிடத்துல வந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிவு, புத்தி தெளிந்த அல்லது மனத்தெளிவு, இது ஒரு மனப்பான்மை. மனத்தெளிவு அல்லது புத்தி தெளிவு. இப்போ புத்தி தெளிவில்லாதவனா இருந்தவன் இப்ப புத்தி தெளிந்தவனாக, மன தெளிவில்லாத ஒரு இருந்தவன் இப்ப மனம் தெளிவுள்ளவனாக இப்பொழுது என்ன செய்யறான்? இயேசுவின் பாதத்தடியில
உட்கார்ந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சில பேர் பார்த்தா மன தெளிவு இல்லாமயே இருப்பாங்க. மன தெளிவு என்னது? மன தெளிவு இல்லாம இருக்கிறது என்ன? என்ன செய்யறோம், என்ன பண்றோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? ஒரு தெளிவு இல்லாமையே வாழ்க்கை வாழ்வாங்க. இது ஒரு மனப்பான்மை. அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கணும்னு அவனுக்கு என்ன வந்துருச்சு? புத்தி தெளிவுள்ள வந்துருச்சு, மன தெளிவு வந்துருச்சு. இப்ப மன தெளிவுள்ளவனாக எங்க எது செய்யணும், எது செய்யக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு மன தெளிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்கு அவசியம். அப்போ மன தெளிவு ஒரு மனப்பான்மை. வாசிங்க தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீத்து 1:8. போதும். அந்த தெளிந்த புத்தின்னு போட்டிருக்கிறது. அது மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குன்னா நிதானமான மனம் போட்டிருக்கு. என்ன மனம்? நிதானமான மனம், ஒரு மனப்பான்மை, நிதானமான ஒரு மனம். அப்படிப்பட்ட மனப்பான்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர் நிதானம் இல்லாமல் வாழ்வார்கள். நிதானம் என்னது? நிதானமா நடக்கிறான் பாருங்க அப்படின்னு என்னது? ஸ்டெடியா பார்த்து என்ன செய்யறான்? கவனித்து நடக்கிறான் அர்த்தம். நிதானம் ஓட்டுப்பா வண்டி, நிதானம் ஓட்டுப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? நிதானம் ஓட்டுன்னு என்ன அர்த்தம்? சில பேர் வண்டி ஓட்டம் கண்ணு முன்னு தெரியும் என்ன செய்வாங்க? நிதானம் எல்லாம் ஓட்டு என்ன செய்வாங்க? கீழே விழுந்துருவாங்க, யாரை இடிச்சிடுவாங்க. நிதானமான மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க? கவனமா வாழ்வாங்க. யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கு பாதிப்பு வரக்கூடாது, நாம் என்ன செய்ய நிதானமா, என்ன பொறுமையா, கவனமா அந்த மனப்பான்மை இருக்கும். நீ கவனம் இல்லாம, நிதானம் இல்லாம பேசுறது, நிதானம் இல்லாம நடக்கிறது, நிதானம் இல்லாம வாழ்றது அநேக பாதிப்புகளை நிறைய பேருக்கு என்ன செய்யும்? உண்டு பண்ணிடும். இப்ப நிதானமான ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லாமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா சவுண்ட் மைண்ட். இங்கிலீஷ்ல சவுண்ட் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா திடமான நல்ல சிந்தனை அர்த்தம். திடமான பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, சிந்தனை. அப்ப திடமான நல்ல சிந்தனை. இன்னைக்கு திடமற்ற கெட்ட சிந்தனை நிறைய பேருக்கு உண்டு. அவன் சிந்திக்கிறது எல்லாமே எப்படி சிந்தனை? கெட்ட சிந்தையாவே இருக்கும். இவனை கெடுக்கலாம், இவனை பத்தி மோசமா எண்ணலாம், நேர்மறையா சிந்திக்கவே மாட்டாங்க. திடம் இல்லாத ஒரு 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 மோசமான சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் மனப்பான்மைகள். அப்ப நமக்கு எப்படி சிந்திக்கணும்? உறுதியான திடமான ஒரு நல்ல சிந்தனையோடு கூட வாழணும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. போதும். ஆவிக்குரிய சிந்தனை, ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவியின் சிந்தனை, ஆவியின் மனம், ஆவிக்குரிய மனம், ஆவிக்குரிய மனம். இது 4வது. முதல் மனம் என்ன சொன்ன? மன தெளிவு. 2வது நிதானமான மனம். 3வது திடமான நல்ல சிந்தனை. 4வது ஆவிக்குரிய மனம். 5வது லூக்கா 12:29. லூக்கா 12:29. கவலை நிறைந்த மனம். என்ன மனம்? கவலை நிறைந்த மனம். கவலை நிறைந்த
மனம், ஆங்சியஸ் மைண்ட், எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இல்லையே இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, இப்படி இருக்குதே என்று சொல்லி அநேக காரியங்களுக்கு வந்து கவலை நிறைந்த மனப்பான்மை. இது 5வது. 6வது ரோமர் 1:28. ரோமர் 1:28. ரோமர் 1:28. தகாதவைகளை செய்யும்படி கேடான மனம். 6வது என்ன மனம்? கேடான மனம். அப்படின்னு என்ன மனம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப உலகத்துல வந்து சில நியமங்கள் இருக்கும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கு நியமங்கள் இருக்கும். அதுக்கு விரோதமாக வேணும்னு என்ன செய்வாங்க? அதுக்கு எதிர்ப்பதற்கான காரியங்களை செய்வார்கள். இப்போ ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது உலகத்துல என்னது? நியாயமான ஒரு நியதி, அப்படிதானே? இல்ல நாங்க வந்து பெண்ணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணுவோம், நாங்க ஆணும் ஆணும் தான் என்ன செய்வோம்? கல்யாணம் பண்ணுவோம். இது என்னது? ஒரு கேடான மனசு. நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படி சொல்றேன், இப்படிதான் வாழுவோம், இப்படித்தான் பேசுவோம், நாங்க எதிர்பார மாத்த என்ன செய்வோம்? காரியத்தை செய்வோம். இது என்ன மனசு? கேடான மனசு, கேடான இருதயம். அடுத்து 7வது, அதே ரோமர் 8:6. போதும். மாம்ச மனம் அல்லது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை. இந்த முதல்ல சொல்லுவோமா? மனத்தெளிவுள்ள மனத்தெளிவு, தெளிந்த மனம். 2வது நிதானமான மனம். 3வது திடமான நல்ல சிந்தனை. 4வது ஆவிக்குரிய மனது, ஆவிக்குரிய மனம். 5வது கவலை நிறைந்த மனம், கவலையோடு கூட இருக்கிற மனம். 6வது கேடான மனம். 7வது மாம்ச மனம், மாம்ச சிந்தை. இதெல்லாம் ஒரு மனப்பான்மைகள். இத்தனை மனசு, இப்படிப்பட்ட வகையான மனதுகள் இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு. மனசன் என்ன? நம்முடைய சிந்தனை, சிந்திக்கிற சிந்தனை. இதெல்லாம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இதுல அநேக சிந்தனைகள், கேடான சிந்தனைகள், நிதானம் இல்லாம சிந்தனை, மனத்தெளிவு இல்லாத சிந்தனை, இதெல்லாம் உண்டாக்குறது யாரு? பிசாசு. அநேக சூழ்நிலை வாயிலாக, அநேக அனுபவத்தின் வாயிலாக இப்படிப்பட்ட அரணான சிந்தனைகளை பிசாசு அநேக மனுஷனுடைய இதயத்துக்குள்ள கட்டி வைத்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். சில பேர் பாருங்க, கவலை 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 கவலைட்டே இருப்பாங்க, அதுலயே கவலைப்பட்டே இருப்பாங்க. இந்த கவலை சிந்தனை கொண்டு வந்து யாரு நினைக்கிறீங்க? சாத்தான். அந்த அரண்களை கொண்டு வந்து கடைசி வரைக்கும் எப்படி இருப்பாங்க? கவலையிலே இருப்பாங்க. எப்ப பார்த்தா கவலையா இருக்கும். நீங்க என்ன நல்ல வார்த்தை சொல்லி பாருங்க, அப்படிங்களா? என்னங்க, ஆமாங்க, அப்படி இருந்து என்ன நடக்க போகுது சொல்லுங்க. அந்த சிந்தனை ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அரணை உடைக்காம அந்த கவலை அவங்கள்ட்ட என்ன செய்யாது? போதாது. நீங்க எவ்வளவு லட்சமா கொண்டு வந்து, எவ்வளவு மேன்மையான காரியத்தை கொண்டு வந்து இவ்வளவு நிறுத்தினாலும் சில பேருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? திருப்தி வராது. ஏன்? அந்த மனப்பான்மை அப்படிதான், அந்த மனசு அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 4 மனப்பான்மையில் இருப்பாங்க. இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இந்த 4 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்ய வராது? ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்னா வராது. ஆனா ஒன்னா உட்கார்ந்து டிவி பார்க்கலாம்னா வந்துடும். என்ன பிரதர், நான் கரெக்ட் தானே சொல்றது? அப்போ அந்த மனப்பான்மைகளை வைத்திருக்கிறது யார் நினைக்கிறீங்க? கிளியரா தெரியும், பிசாசு அது. ஆமே. ஒரு மனமா ஜெபிக்க வர மாட்டாங்க, ஒரு மனமா தேவ சித்தத்தை செய்ய வர மாட்டாங்க. ஆனா ஒரு மனமா உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு கரெக்டா வந்துருவாங்க. இந்த மனப்பான்மைகளை ஒவ்வொரு சிந்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். உடைக்கணும். இந்த உடைக்காம கர்த்தருக்காக எழும்ப முடியாது.
நீங்க இந்த சிந்தனையெல்லாம் உடைக்காம கர்த்தர் உங்கள் நம்பி உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாது. இப்ப சிந்தனையில காணப்படுகிற அரண்களை நாம் என்ன செய்யணும்? உடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப உங்களுக்கு கவலை இல்ல சிந்தனை இருக்கு அப்படின்னா, அந்த கவலையான எண்ணங்கள் தான் உங்க எல்லா சிந்தனையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும். எல்லா சமயத்திலும் இந்த கவலையான சிந்தனைகள் உங்களை என்ன செய்யும்? அவங்க எங்கதான் நடந்து போனாலும், உட்கார்ந்து இருந்தாலும், அல்லது மற்ற என்ன காரியத்தை செய்தாலும் அந்த கவலையான எண்ணங்கள் அவங்களுக்கு என்ன செய்யும்? ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும். அது கவலை தான் அதிகமா நிறைஞ்சிருக்கும். சில பேர் பண்ண தெளிவில்லாத புத்தியா இருப்பாங்க. என்னதான் விலைக்கு சொன்னாலும் அந்த அந்த கலங்கின மனசோடு இருப்பாங்க. எதுவுமே தெளிவா அவங்களுக்கு என்ன செய்யாது, நம்ம அவங்க இது பண்ண மாட்டான். யார் சொல்ல புரியுது? அல்லேலூயா. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ரொம்ப டேஞ்சரான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா பிசாசு நம்ம அழிச்சு போடுறதுக்கு அவன் ஏற்படுத்தின காரியம். இதெல்லாம் உடைக்கணும். இப்படிப்பட்ட மனப்பான்மைகளை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம விட்டு அகற்றி போடணும். ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்ல, ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல அப்படின்னா நம்ம சிந்தனையில இருக்கிற மனப்பான்மைகள் தான். இது உடைக்காம, இதை நீக்காம, சரி பண்ணாம ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வாதங்களை கொடுக்கவே முடியாது. நீங்க என்னதான் நீங்க வந்து ஆண்டவர் கொண்ட கோடீஸ்வரர் உட்கார வச்சாலும் எங்க வந்துருவீங்க? தரித்திரம் வந்துருவீங்க. ஏன்னா மனப்பான்மை எப்படி இருக்கு? மனப்பான்மை மாறணும், புதிதாகணும், மனம் திரும்ப வேண்டும். எல்லா சாத்தான் ஏற்படுத்துகிற அரண்கள் நம்ம என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்ம ராஜாக்களை அழைத்திருக்கிறார். ராஜரிக அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம மனப்பான்மை என்ன செய்யணும்? மாறுதுன்னு அர்த்தம். நம்ம ராஜாக்கள் தானே. சொல்லுங்க. அந்த ராஜரிக அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது இல்லையா? இருக்குது இல்ல. ஆனா இருந்தாலும் நம்ம தரித்திரமா வாழ்றோம். சொல்லுங்க. ராஜாவை பார்த்திருக்கீங்களா? நம்ம யாரும் பார்த்தது இல்ல. ராஜாவோட குணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகளுக்கு படிச்சு பாருங்க. ராஜா அவன் ஒன்றுக்கு அப்படி பின்னாடி போக மாட்டான், அப்படியே நின்றுட்டே இருப்பான். அப்படியே ராஜாவுடைய மனசு என்ன இருக்காதா? பயமே இருக்காதா? என்ன இருக்காதுங்க? பயமே இருக்காது அவனுக்கு. இந்த பணிஞ்சு போறது, அப்புறம் பயப்படுறது, இந்த கொலைறது, இப்படிப்பட்ட குணமெல்லாம் யாருக்கிட்ட இருக்காது. நஞ்சு நிமித்தம் இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இப்ப நமக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு? இயேசுக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்துச்சு? இயேசுக்காக போய் அந்த நியாயசந்திர போய் நின்று பயப்பட்டாரா? சொல்லுங்க. அவர் ஒரு நாள் வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஐயோ தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னாரா? சொல்லல. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய மனப்பான்மை பிசாசு ஏற்படுத்தின அந்த அரண்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. வசனம் நம்ம ஆளுல, கர்த்தரமே ஆளுல. எது ஆளுகிறது? அரண்கள். பிசாசு ஏற்படுத்தி வைத்த அரண்கள். சில அரண்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம வந்திருக்கலாம், சில அரண்கள் சில முன்னோர்கிட்ட வந்திருக்கலாம், சில அரண்கள் நம்ம சூழ்நிலையில நம்ம வந்திருக்கலாம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த அரண்களை முறியடிப்பதற்கு நீங்கள் விளக்கரை கொடுத்தே ஆகணும். உங்க பிள்ளைகளை நீங்க சரியான வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் எங்க கொண்டு எந்த சூழ்நிலை விட்டாலும் அவன் என்ன செய்ய மேல வந்துடணும். அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்கணும். படிப்பு மட்டும் இல்ல, உலக பிரகாரமான காரியம் மட்டும் இல்ல, நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் பிள்ளைகளை வளர்க்காம உங்களால பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? மனப்பான்மையை மாத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கேடான மனம் பாத்தீங்கன்னா மாறி மாறி யோசிப்பான். இப்படி சொன்னா அப்படி சொல்லுவான். இதை செய்யாத சொன்ன என்ன செய்வான்? அவன் கேடானவன்.
இது தப்புடா, இது பண்ணாதுன்னா அந்த தப்பை என்ன செய்வேன், நான் பண்ணுவேன்மா. கேடான மனசு. இந்த மனப்பான்மை விட்டுட்டு அப்படின்னா அது என்ன செய்ய, என்ன ஆகிரும், சின்ன குட்டி சோரமா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து என்ன ஆயிரும், கோட்டை சோரமா மாறி. நீங்க நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் முதல்ல ஆரம்பத்துல சின்னதா இருந்ததுதான் இப்ப எப்படி இருக்கு, கோட்டை சோரமா தடுத்து இருக்கு. நம்மளால விசுவாசிக்கவே முடியல. நம்ம ஆண்டவருக்காக எழுவே முடியாத அளவுக்கு சில தடைகள் பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை பாத்தீங்கன்னா, மாம்ச சிந்தை என்ன, மாம்ச சிந்தை அப்படின்னு என்ன இல்லைங்க, உலகத்தை குறித்து மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும். உலகத்தை குறித்து மட்டும் யோசிக்கும். உலக பிரகாரமான காரியத்தை மட்டுமே என்ன செய்யும், சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்யாது, யோசிக்காது. எப்ப பார்த்தாலும் உலகம், உலகத்துடைய தேவைகள், உலகத்தில் இருக்கிற மேன்மைகள், உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான சிந்தனை, இதுவே நினைச்சிட்டு இருக்கோம். இது என்ன சிந்தனை, மாம்ச சிந்தனை. ஆனா பைபிள் சொல்லுது மாம்ச சிந்தனை அது மரணம் சொல்லுது. ஆவிக்குரிய சிந்தையோ அது ஜீவன் சொல்லுகிறது, அது சமாதானம், அது ஜீவன், அது மேன்மை. ஆமென். இப்ப ஆவிக்குரிய சிந்தையை சிந்திக்க சில பேருக்கு முயற்சி செய்தால் முடிய மாட்டேங்குது. ஆமென். இதெல்லாம் மாறணும். மாறாம வாழ்க்கையில மாற்றம் என்ன செய்யாது, வராது. மாற்றம் வராது. கொஞ்சம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளமா இருக்கிறது. என்னோட சிந்தனையில அநேக அரண்கள் இருக்கு. நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, ஜோம் பண்ணக்கூடாதபடி உங்களை தடை பண்ணுகிறது எது நினைக்கிறீங்க, உங்க சரீரம் இல்ல, உங்க சரீரம் கிடையாது, உங்க மனசுல ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்துக்கிற ஒரு அரண், பிசாசு ஏற்படுத்தி வைத்துக்கிற ஒரு அரண். நிறைய பேர் சபைக்கு வரக்கூடாது, வர முடியல. ஏன் வர நினைக்கிறீங்க, நமக்கு எல்லாம் பழமொழி இருக்கு, மனம் இருந்தா மார்க்கம். மார்க்கம் என்னது, வழி. மனசு இருந்தா போதுங்க, எல்லாம் நடக்குங்க, செய்ய முடியும். இப்ப என்ன வரல, மனசு வரல. இப்ப மனசு என்ன இருக்கு, ஏதோ பிசாசு ஒரு அரண்களை வச்சிருக்கான். புரியுதா சொல்றது? ஏன் வசனத்தை கீழ்ப்படி முடியல அப்படின்னா என்ன இருக்கு, உள்ள தடை உள்ள இருக்கு. இத மாத்தாம மாம்ச பிரகாரமாக என்ன முயற்சி செய்தாலும் சொல்லுங்க, நம்முடைய மனது, மனப்பான்மை, நம்முடைய சிந்தனை காணப்படுகிற அரண்கள் மாறணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிசாசு என்ன செய்யற அப்படின்னா, கவனி எல்லாரும், முதல்ல ஏற்கனவே நமக்குள்ள அரண்களை வச்சிருந்தான். ஆமென். இந்த அரண்களுக்கு தீனி போடுற மாதிரி நமக்கு சூழ்நிலையில் கொண்டு வருவான். கவனிங்க, சூழ்நிலை என்ன செய்வான், ஏற்படுத்தும் போது இந்த அரண்கள் உள்ள வச்சுக்கிற அரண்கள், அந்த சிந்தனைகள் வெளியிற சூழ்நிலை பார்த்து என்ன செய்யும், நேரம் ஒத்து போயிடும். அதுலயே நம்ம இருப்போம். புரியுதா சொல்றது? அந்த சூழ்நிலையிலே இருப்போம், அந்த சூழ்நிலையில சிக்கிட்டே இருப்போம். இந்த சூழ்நிலை விட்டு வெளியே நம்மளால முடியாது, வரவே முடியாது. அந்த சூழ்நிலை சிக்கி ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைக்கு உட்பட்டு சூழ்நிலைக்கு அடிமையாக நம்மளால மேல வர முடியாத அளவுக்கு, சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு உள்ளேயே அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம யாருக்கு அடிமை இல்லை, சூழ்நிலைக்கு அடிமை இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஒப்பிட்டுட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்தது சூழ்நிலைக்கு உட்பட்டவராக அல்ல, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவராக வாழ்ந்தார். அவர் சூழ்நிலையை மாற்றுகிறார் இருந்தார். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுடைய சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்வாரு, மாற்றிடுவார்.
எந்த ஊருக்கு போனாலும் அந்த யாரை சந்தித்தாலும் அவருடைய நிலைமையை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றி. யாரும் அவரை மாற்ற முடியவில்லை, அவர் தான் எல்லாத்தையும் மாற்றினார். ஏன்னா அவருக்கு இருந்த மனப்பான்மை வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய மனப்பான்மை மாற்றணும்னா நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை என்ன செய்யும்? நம்மளால மாற்ற முடியும். நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்தினுடைய நிலைமை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். நம்ம இருக்கிற இடத்தை நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா நம்முடைய மனப்பான்மை மாறிவிட்டது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு மனுஷனை சந்திச்சு நீங்க ஒரு மனுஷனோட ஒரு 10 நிமிஷம் பேசினா போது அவருடைய நிலைமை என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டுல எங்க அம்மாவை என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் எங்க அப்பா எனக்கு விரோதமாக திருப்பிடுவாங்க. அப்படி பயங்கர குதிப்பாரு. என் பிளஸி தெரியும். நான் உட்கார வச்சு பக்கத்துல உட்காந்து 10 நிமிஷம் பேசுவேன். நிறைய நல்ல இப்போ சொல்றேன், 10 நிமிஷம் பேசுவேன். ஒரு குட்டி போட்ட போன மாதிரி முன்னாடி வந்துடுவார். எனக்கு 2020 அந்த ஹார்ட் அட்டாக் வந்தபோது எங்க அப்பா மேல என்ன பார்க்க வந்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்காவால எங்க அப்பாவை எங்களோட பேசவே விடல. இவன் பேசினான்னா என்ன செய்வாரு? எங்க அப்பா இங்கே உட்கார்ந்துருவாரு, நம்மோட வரமாட்டாருன்னு பேசவே விடல. எல்லாம் என்ன விசாரிச்சுட்டு எங்க அப்பா இருந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க கேட்டு வரேன், நீங்களும் போங்க. எங்க அம்மா அக்காட்ட சொன்னீங்க போங்க, பின்னாடி வந்துடுறேன், நீ போகணும். ஐயோ யாரையும் பார்க்க அப்படி கோணி அமுக்கிறமா அங்கிட்டு நினைச்சுருந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசினா என்ன செய்வான்? மாத்திடுவான். எங்க வீட்டு பிரச்சனை வந்த போது ஒரு 100-150 பேர் இருக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா கவுன்சில்ஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்து எல்லாம் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. பேசணும்னு அப்ப அந்த வந்தவங்க, தம்பி சொல்லுப்பா நீ என்ன சொல்லுங்க. உடனே எங்க மாமா சொல்ற, அவனை மட்டும் பேச விட்டுறாதீங்க, அவன் பேசி என்ன செய்வான்? எல்லாத்தையும் கவுத்துருவான், பேச விடாதீங்க. நல்லா கவனிங்க. அப்ப பேசுனா தெரியுது. சொன்ன இந்த பேரூர் தாண்டி காளாம்பாளையன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஒரு நாள் சுவிசேஷ சொல்ல போனாங்க. பாஸ்டர் எல்லாம் நிறைய விசுவாசிகளை போய் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற RS காரங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் பிடிச்சி ஒரே பயங்கர கலாட்டா, அப்படியே கலாட்டா அடிதடியெல்லாம் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா, நான் சொல்ற விஷயம் கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் நான் சொல்ல மட்டும் கேளு அப்படின்னு அங்கிருந்து கத்துறான். ஐயோ அவரை மட்டும் பேச விட்டுறாத, நம்ம எல்லாத்தையும் மாத்திடுவார் அவரு. அந்த பாஸ்டர் மட்டும் என்ன செய்யாத, பேச விட்டுறாதுங்க, நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வாரு? மாத்திடுவார். நல்ல கவனிங்க. நாம் மற்றவர்களை தாக்கத்தை உண்டு பண்ணி மாத்துற அளவுக்கு நாம் நம்முடைய மனப்பான்மை மாறி இருக்க வேண்டும். மனப்பான்மை மாறி இருக்க வேண்டும். காலஸ் இந்த பில்லி கிரகம் ஒரு உன்னதமான ஒரு பிரசங்கியா, ஒரு ஸ்டேடியம் முழுவதும் ஆட்கள், லட்சக்கணக்கான ஆத்துமக்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். அத்தனை பேர் முழங்கால் பிடித்து தன் ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள், தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். எத்தனை நிமிஷம் பிரசங்கம்? 5-10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் பிரசங்கத்துல அத்தனை பேரும் மனம் கசந்து அழுது ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற நிலைமை, தாக்கம். ஏன்னா அவருடைய மனப்பான்மை வேறு விதமா இருக்கிறது, சூழ்நிலை மாற்றுகிறது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? சூழ்நிலைக்கு சிக்குண்டவர்களாக இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், உலகத்துக்கு அடிமையா இருக்கிறோம். நாம் சூழ்நிலை என்ன செய்யணும்? மாற்றணும். நம்முடைய பேச்சு மாற்றணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனது எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், என்னால் உங்களால நம்முடைய சூழ்நிலை மாற்ற முடியும். உங்களால் உங்க குடும்பத்தின் சூழ்நிலை மாற்ற முடியும், உங்க வீட்டுடைய சூழ்நிலை மாற்ற முடியும், கண்டிப்பா முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யார் மாறணும்? நம்ம மாறணும். நம்ம மாறாம சூழ்நிலை என்ன செய்யாது? மாறாது. உங்க மனசுல என்னெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, என்னெல்லாம் மனப்பான்மை தடையா இருக்கிறதோ, அந்த மனப்பான்மையில என்ன செய்யுங்க? உடைங்க.
எல்லாம் உடைக்கணும். நீங்க உடைஞ்சிட்டீங்கன்னா சூழ்நிலை மாறிடும். உங்க மனப்பான்மை என்ன செய்யணும்? உடையணும். அரண்கள் என்ன செய்யணும்? உடையணும். நம்மளே நம்ம சில தடுப்பு சுவர்களை வச்சிருக்கிறோம், சில கோட்டைகளை நம்மளே கட்டி வச்சிருக்கிறோம், நமக்கு தெரியாம உள்ள இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யணும்? உடையணும். ஆமென். ஆண்டவர் இந்த எல்லா மனப்பான்மைகளை, இந்த அரண்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக அடுத்த காரியம், அடுத்த வாரம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிங்க. அது யோவான் 8:32. 8:32. 36. ஆகையால் போதும். கவனிங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்குள்ளாக நம்ம கதவை திறந்து கொடுத்து உள்ள வந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தப்படுகிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. 2 காரியம் நடக்கணும். ஒண்ணு, உள்ள வந்த பிசாசு வெளியே அகற்றப்படணும். 2வது, பிசாசு ஏற்படுத்தின அரண்கள் என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கணும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகள் என்ன செய்யுது? துரத்தப்படுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை. அப்ப குமாரனாக இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியிலிருந்து அவனை அழித்து என்ன செய்ய நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசு என்ன செய்வது? ஓடுகிறது. பிசாசு ஓடுகிறது. 2வது, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தினால நமக்கு என்ன உண்டாகிறது? விடுதலை உண்டாகிறது. என்ன எதிலிருந்து விடுதலை உண்டாகிறது? இந்த அரண்கள் இருந்து விடுதலை உண்டாகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நாம் அறியணும். சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. இயேசுவா சத்தியமா? இயேசுவா சத்தியமா? சொல்லுங்க. இயேசுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறியணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில சமயத்துல பிசாசு மட்டும் பிரச்சனை இல்லை. பிசாசு மட்டும் பிரச்சனை இல்லை. நமக்கு பிசாசு மட்டும் எதிரி இல்லை. ஏன்னா பிசாசு எதிரியா இருப்பானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசு என்ன செய்யலாம்? ஈஸியா துரத்தி விடலாம். ஆனா அநேக சமயத்துல பிசாசு எதிரியா இருக்க மாட்டான். சில பிரச்சனைக்கு பிசாசு காரணமா இருக்க மாட்டான். அநேக சமயத்துல பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு தெரியுமா? நம்ம தான். யார்தான் காரணம்? நம்ம தான் காரணம். வீட்டுல அநேக பிரச்சனை காரணமே யாருதான்? நம்ம தான். ஏனென்று சொன்னால் அநேக அரண்களை பிசாசு ஏற்கனவே மனுஷனுடைய இருதயங்களில, சிந்தனைகளில அவன் அரண்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லலாமா? அந்த அரண்களை நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால, இயேசுவை பற்றின சத்தியத்தினால நாம் என்ன செய்யணும்? உடைக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை அரண்களை நிர்மூலமாக்கும். திருப்பி சொல்றேன், தேவனுடைய வார்த்தை அரண்களை நிர்மூலமாக்கும். எதிலிருந்து நிர்மூலமாக்கும்? நிஜம், நிகழ் காரியங்கள் அல்லது நிகழ் காரியங்களாகிற இந்த உண்மையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நாம் விடுதலையாக்கும். திருப்பி நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய வியாதி பலவீனங்களை சிலுவையில் சுமந்திருக்கிறார். ஆனாலும் பல சமயத்துல நாம் பலவீனங்களை அனுபவிக்கிறோம். இப்ப பலவீனம் இருக்குது இல்லையா? இருக்கு இல்லையா? இருக்கு. இப்ப நிகழ்காரியத்துல பலவீனம் இருக்கிறது என்னது? உண்மை. நாம என்னதான் அதை நம்ம அந்த வலி வேதனையில் என்ன செய்யறோம்? நாம் உணர்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தது உண்மையா பொய்யா? அப்ப எதுதான் உண்மை? நம்ம வலி வேதனையில இருக்கிறது உண்மையா? நம்ம இந்த பலவீனங்கள் இருக்கிறது உண்மையா? இயேசு கிறிஸ்து விடுதலையா இருக்கிறது உண்மையா? ரெண்டுமே உண்மை அப்படின்னா எல்லாம் போச்சு.
சொல்லுங்க, எது உண்மை? அப்ப இது உண்மைன்னா அது பொய்யாயிரும்ல. அப்ப இது உண்மைன்னா அது பொய்யாயிரும்ல. அது உண்மைன்னு இது பொய்யாயிரும்ல. அப்ப ரெண்டுமே எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப எது உண்மை? ஆனா நம்முடைய மனசு எது நம்புது அப்படின்னா, இப்ப எனக்கு வியாதி இருக்கு, இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு, இப்ப எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு. ஏன்னா அந்த வலியை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த வலியை நம்ம என்ன செய்யறோம்? அப்ப எது நம்முடைய மனசு எது ஏற்றுக்கொள்கிறது, எதை நம்புகிறது அப்படின்னா இதை நம்புகிறது. நிகழ்காரியத்துல இருக்கிற உண்மையை நம்புகிறது. இந்த நம்புகிற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு ஏற்படுத்தின அரண்கள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நானும் நீங்களும் நல்ல கவனி. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொன்னார்னா, அந்த யவீருடைய மகள் நித்திரை ஆயிட்டா, அந்த செத்து போனதுக்கு அப்புறம் இயேசு என்ன சொன்னாரு? இல்லப்பா அவன் சாகல, நித்திரையா இருக்கிறான். ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? இல்ல செத்துட்டா, நீ போதகரை அனுப்பிவிடு. இனிமேல் போதகரால என்ன செய்ய முடியாது? ஒண்ணு செய்ய முடியாது. நாம் என்ன சொல்லணும்? இல்ல இல்ல, இயேசுனால முடியும். இயேசு ஏற்கனவே சிலுவையில சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இருக்கிற சூழ்நிலையை என்ன செய்யல, நம்பவில்லை. டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை நான் என்ன செய்யல, நம்ப மாட்டேன். மனுஷன் சொல்ற ரிப்போர்ட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். இப்ப சூழ்நிலை சொல்லுகிற இந்த உண்மையை நான் நம்ப மாட்டேன். இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட உம்மால அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே, உம்மால மாற்ற முடியும் ஆண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சத்தியத்தை நான் நம்ப வேண்டும். நம்பிட்டு நாம் அதை தான் பேசணும். இப்ப சூழ்நிலை பேசக்கூடாது, இப்ப அனுபவிக்கிற வழியை பேசக்கூடாது. புரியுதா? இப்ப இருக்கிற அனுபவிக்கிற வழியை பேசக்கூடாது. நம்ம எதை பேசணும்? சுகத்தை பேசணும், விடுதலை பேசணும், ஆமென், ஆசீர்வாதங்களை பேசணும். ஆனா நம்ம எதை பேசிட்டு இருக்கோம்? இல்ல முடியல, வேதனை, பிரச்சனை, போராட்டம், இதான் பேசிட்டு இருக்கோம். இதை நீங்க பேசாத வரைக்கும் விடுதலை இல்லை. நீங்கள் இயேசுவின் சத்தியத்தை பேசாத வரைக்கும் உங்களுக்கு என்ன வராதுங்க? விடுதலை வராது. நீங்க அடிமைத்தனத்துல இருப்பீங்க, நீ பிசாசு வைத்திருக்கிற பிரச்சனை இருப்பீங்க. நல்லா கவனிங்க. நான் திருப்பி திருப்பி ஒரு சத்தியத்தை, ஒரே ஒரு சத்தியத்தை சொல்றேன். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். பவுலையும் சீலாவையும் சத்தியத்தை சொன்னதுக்காக அடிச்சு சங்கிலில கட்டி எங்க போட்டாங்க? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். போட்டாச்சு. நடுராத்திரியில இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஜெயில் இப்ப எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ஜெயில் இருக்காங்க. ஜெயில மற்ற எல்லா கைதிகளும் இருக்கிறார்கள். அந்த கைதிகள் யாருங்க? கொலைகாரன், கொள்ளைக்காரன், சொல்லுங்க, எல்லா திருட, எல்லா மோசம் பண்ணவங்க அங்க இருக்கான். இப்ப இவங்களோட கூட தப்பே பண்ணாத சுவிசேஷத்தை சொன்னதுக்காக அடிச்சு உதைச்சு கட்டப்பட்டிருக்கிற இந்த பவுல சீலா இருக்கிறாங்க. அவன் சொல்லுங்க. இந்த பவுல சீலாவும் எந்திரிச்சு என்ன செய்யறாங்க? முழிப்பு வந்தோடனே என்ன செய்யறாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. கை தட்ட முடியல, இப்போ கையும் கால் கட்டப்பட்டிருக்கு, ரத்தம் ஒழுகுது, சரீரம் ஒழுகு, ரணம், வேதனை. ஆனா எந்திரிச்சு என்ன செய்யறாங்க? கர்த்தரை என்ன செய்யறாங்க? எப்படி துதிச்சிருப்பாங்க? ஆண்டவரே இந்த நிலைமைக்காக உங்க ஸ்தோத்திரம், இப்படி நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நம்புகிறோம், அதற்காக உங்க ஸ்தோத்திரம். சொல்லுங்க. நம்ம மாதிரி அன்பு கூறுவேனால பொய்யெல்லாம் பாடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. அன்பு கூறுவேன் பொய்யா பாடுறதீங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். வெளியே போன உலகத்தை அன்பு கூறிட்டு இருப்பாங்க, வேற மனுஷன் அன்பு கூறிட்டு இருப்பாங்க. புரியுது என்ன சொல்றது? நம்மளால பொய்யெல்லாம் பாடல, அவங்க என்ன உண்மையாக துதிச்சாங்க.
அந்த உண்மையா துதிச்ச உடனே, ஆவில் நிரம்பி உண்மையாக துதித்த உடனே கட்டுகள் என்ன ஆயிடுச்சு? இப்போ பவுலும் சீலாம் துதிச்சா யாரும் கட்ட அவிழ்க்கணும்? ஆனா ஜெயிலுக்கு அத்தனை பேர் கட்ட அவிழ்ந்துச்சு. புரியுது சொல்றது? ஜெயிலுக்கு அத்தனை பேர் கட்டும், அத்தனை பேர் சிறையும் அதிர்ந்துருச்சு. அங்க நிலநடுக்கு வந்துருச்சு. இப்போ நிலநடுக்கு வந்து ஜெயில இருக்கிற அத்தனை பேருடைய சிறை மாறிடுச்சு. அவன் யாரு? அவன் யாருங்க? கொள்ளைக்காரன், திருடன், சொல்லுங்க, கொலைகாரன், எல்லாத்தோடைய கட்டு வந்துருச்சு. ஏன் வந்துச்சு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த கொள்ளைக்காரன் எல்லாரும் இவங்க துதிய சத்தத்தை அவங்க கேட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க மனசுல போச்சு. இவங்க துதிக்கிற துதிய சத்தம் யாருடைய இதுக்குள்ள போச்சு? சொல்லுங்க. அந்த மற்ற அந்த தப்பு பண்ணின பாவம் செய்த அவனோட இருதயத்துக்குள்ள உள்ள போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்குள்ள இருக்க முதலாவதாக அந்த அரண்கள் இடிந்து விழுந்தது, பின்னாடி சிறையிருப்பு மாறினது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம துதிச்சா மாற மாட்டேங்குது? சொல்லுங்க. நம்ம துதிச்சா ஏன் மாறல? அதான் பிரச்சனை. நம்ம துதிச்சா நம்முடைய கட்டம் அவிழ்கணும். நம்ம வீட்டுல இருக்க அத்தனை பேர் கட்டம் என்ன செய்யணும்? அவ்வளவு. அவன் கொலைகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆண்டர் ஏற்று கொள்ளாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால அங்க மாற்றம் வரணுங்க. புரியுதா சொல்றது? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால இந்த பட்டணம் மாறணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபை நம்ம கிட்ட இருக்கு, அந்த அந்த பலன் நம்ம கிட்ட இருக்கு, அந்த வரம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த ஜெபம் நம்ம கிட்ட உண்டு. ஆனா நம்ம ஜெபிக்கிறது போல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இல்லையே சொல்லுங்க. இப்ப எல்லாருடைய கட்ட அவிழ்ந்துருச்சு. இப்ப உண்மையான கொலைகாரன் அந்த 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 கைதி வந்தா யார் தப்பிச்சு ஓடுவான்? திறந்துருச்சு பேர். சரி, என்ன செய்வான்? ஓடிடுவான், எல்லாத்தையும் ஓடிடுவான். அப்படிதானே? ஆனா யாருமே போகல. சிறைச்சாலை விட்டு யாரும் என்ன செய்யல? ஒரு நாள் தப்பிச்சு போகல. சிறைச்சாலை அந்த அதிகாரி எழுப்பி பாக்குறான், எல்லா கேட்டு அவன் திறந்திருக்கு, எல்லா கேட்டும் திறந்திருக்கு. பார்த்த ஒருத்தரை காணோம். ஐயோ, காலையில் வந்து அதிகாரி கேட்ட நம்மளை கொலை பண்ணிடுவான், அதனால என்ன செய்வோம்? இப்போ நம்ம கழுத்து அறுத்துருவோம் அப்படின்னு கத்தி எடுத்து என்ன செய்யறான்? அறுக்க போகும்போது பவுல் சத்தம் போறான், இல்ல இல்ல ஒண்ணும் பண்ணிடாத, உனக்கு தீங்கு ஒண்ணும் பண்ணிடாத, நாங்க எங்க என்ன செய்யல, தப்பிச்சு போல, நாங்க இங்கதான் இருக்கிறோம். இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம்? தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், வசனங்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. சிறைச்சாலை ஜெயிலு இப்ப சர்ச்சா மாறிடுச்சு. ஜெயில் என்ன? ஒருவனுடைய மனப்பான்மை மாறினா போதும். ஒருவனுடைய மனப்பான்மை சரியா இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையே மாறிடும். சீலாவும் பவுலுடைய மனப்பான்மை சரியா இருந்தபடினால அந்த ஜெயிலுடைய நிலைமை சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னைக்கு என்னுடைய மனப்பான்மை உங்க மனப்பான்மை சரியா இருந்துச்சுன்னா உங்க குடும்ப நிலைமை மாறும், உங்களுடைய வேலை மாறும், உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள், எல்லாம் மாறும். இன்னைக்கு மனப்பான்மை ஏன் மாறல? சொல்லுங்க. இன்னும் கீழானவங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 3:1 அந்த மட்டும் படிங்க, ஜெபம்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம். கொலோசியர் 3:1, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வாசிங்க கீழே. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மனப்பான்மை எப்படி இருக்கணும்? இயேசு போல மேலானவைகளை தேடணும், இயேசு போல மேலானவைகளை நோக்கணும், கீழானவைகள் அல்ல. கீழானவைகள் எவ்வளவு தூரம் நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில மாற்றம் வராது. மேலானவைகளை நோக்கணும்.
இந்த பவுலும் சீலாவும் கீழானவர்களை பார்க்கல. கட்டப்பட்டிருக்கிறோம், சிறைச்சாலையில் இருக்கிறோம், அடிபட்டு இருக்கிறோம், வெளி வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யல, பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேருக்கு சொல்றீங்க, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், என்னால எழும்ப முடியல, என்னால ஆசை வாழ்க்கையை வாழ முடியல, இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க? அதையே பார்க்காதீங்க. அது கீழானவர்களை பார்க்கிறது. எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாருக்கும் போராட்டம் தான். அதை கீழானவர்களை பார்க்காத. எதை பாரு, மேலான மேல ஒருத்தர் விடுதலை ஒருத்தர் உண்டு, நம்ம சுகப்படுத்துறவர் உண்டு. அதுதான் சத்தியம், அது இயேசுவின் சத்தியம். அதை நோக்கி பார்க்க பார்க்க அதுக்காக நம்ம செயல்பட 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 இந்த பூலோகத்தில் எவ்வளவு கட்டுகள், எவ்வளவு நம்ம மாறினா போதும், நம்ம மாறினா போதும். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை கர்த்தர் கூட பேச சொல்ல முடியும். நம்ம யாரும் எழுப்பி இருப்போம்.